பிறந்து அவர் வளர்ந்து அவர் ஊழியம் செஞ்சு பிறகு தன் ஊழிய பாதையிலே 3 வருஷம் கூட அநேக அற்புதங்கள் செய்தாரு. ஸ்தோத்திரம். அநேகரை ஆண்டவர் சுகமாக்கினாரு. இப்படி ஆண்டவருடைய அவருக்கு தெரியும், அவரை மறிக்க போறது அவருக்கு நல்லாவே தெரியும், முன்னாடியே தெரியும். ஆக நான் சொன்னாரு, விழித்தது ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டு சொன்னாரு. அப்புறம் கடைசியில அவர் என்ன பண்றாங்க, வந்து பிடிக்கிறாங்க, கொண்டு போறாங்க, நியாயம் விசாரிக்கிறாங்க. அவரை நைட்டு ஃபுல்லா மறுபடியும் காலைல கொண்டு போறாங்க. எனக்கு தெரிஞ்சு பாருங்க, நைட்டு ஃபுல்லா பிடிச்சி அவர் நைட்டு பிடிச்சிட்டாங்க. அவரை சாப்பாடு கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல, எனக்கு வந்து தண்ணி கொடுத்துருப்பாங்க தெரியல. வந்து அவங்க குற்றம் சுமத்துறதே அவங்க மைண்ட் எல்லாம் இருக்கு, என்ன குற்றம் சுமத்தலாம், எப்படி அவர் என்ன பண்ணலாம், பழி சொல்லலாம், அப்படிதான் இருக்குன்னு தவிர யாரும் அவருக்கு சாப்பாடு கொடுத்தோ தண்ணி கொடுத்தோ நான் பைபிள் எங்கேயுமே அதை போடல. அப்படி கூட ஆண்டவர் அங்கேயும் கூட்டு போறாங்க, இங்கேயும் கூட்டு போறாங்க, அவங்க அடிக்கிறாங்க, இவங்க அடிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர் அடிச்சானா வந்து கன்னத்துல. அவரு சர்வ வல்லமை தேவன். அவர் வந்து ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்து என்ன பண்ணிக்க அந்த பூமியில அவர் இருந்தாரு. ஒரு மனுஷன் என்ன பண்றான், அவனை பிடிச்சிட்டு கலப்ப வச்சாரான். ஒருத்தர் என்ன பண்றான், வந்து அப்படி கீழ் தள்ளுறான். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனும் லாஸ்ட்ல வசனத்தை என்ன பண்ணாங்களா, கிழிச்சு பங்கிட்டு கொண்டாங்களா. அது கூட அப்பேற்பட்ட ஆண்டவர் பொறுமையா இருந்தார். யார் என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் கூட ஆண்டவர் அப்படியே தன் வாயை திறவாத பொறுமையா இருந்தார். எப்போ தெரியுமா, லாஸ்ட்ல தான் அவர் வாயை திறந்தார். எதுக்காக திறந்தா தெரியுமா, எல்லாரும் கீழே ஆண்டவர் பாக்குறாரு, இவங்க என்ன செய்யறாங்க ஃபர்ஸ்ட் இவங்க தெரியலான்ற ஆண்டவர். அதுதான் உண்மை. நம்ம வீட்டு நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க பாருங்களேன், நேரத்துல மேல கோவப்படுவாங்க, நம்ம மேல கோவப்பட்டு நம்மள பேசுவாங்க, நீ என்ன பண்ண, என்ன செஞ்ச, எங்களுக்கு வந்து அப்படி இப்படி. நம்ம பசங்களையும் நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அப்ப நம்மளே கொஞ்சம் சிரிப்போம் அவனை பார்த்து. ரெண்டாவது மனசுல கொஞ்சம் கவலைப்படும், தெரியாமலே பேசுறாங்க, அவங்களை எப்படி வளர்த்துருப்பேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், அது கூட அவங்களுக்கு தெரியல. இப்போ பெருசாயிட்டாங்க பசங்க, அவங்க வழியில வேற மாதிரி பணம் இருக்கு, வேற வழியில இருக்கு, இப்போ இருக்காங்க. அவங்க நம்ம கடந்து வந்த பாதை அவங்களுக்கு தெரியல இப்போ வந்து. அப்ப என்ன யோசிப்பாங்க பசங்க அப்படி பேசும்போது, அம்மா அப்பா மைண்டு கொண்டு வந்து வருத்தப்படுவாங்க, இல்ல சிரிப்பாங்க, என்ன பேசுறாங்க இவங்களுக்கு தெரியாமலே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதேதான் ஆண்டவர் கூட அவங்கள பார்த்து சொன்னார், பிதாவே இவங்க செய்கிறது என்னது என்று தெரியாமல் இருக்காங்க, இவங்க என்ன பண்ணுங்க, இவங்களோட நீங்க மன்னிங்கன்னு ஆண்டவர் அவங்கள பார்த்து சொன்னார். அவன் ரெண்டாவது சொல்றாரு, ஆண்டவர் யாருக்கிட்ட அங்க பேசல தெரியுமா, வந்து யாருக்கிட்ட அவர் யார் என்னென்னவோ சொல்றாங்க, நீ என்ன ஸ்தோத்திரம், நீ ராஜாவா, நீ வந்து யூதனுக்கு ராஜாவா, நீ வந்து நீ வேண்டிக் கொள்ளு. அப்ப என்ன பண்ணுவார் ஆண்டவர் வந்து உனக்கு ஆள் அனுப்பி உனக்கா எலியா என்ன பண்ணுவேன், எலியா மாதிரி உங்களுக்கு காப்பாத்துவார் வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ அவரை பிரயாசம் பண்றாங்க. ஆண்டவர் யாரு என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் கூட அவர் என்ன பண்ணல, அவரை வாயே திறக்கவே இல்லையா. ஆனா ஒரு டைம் வந்தது அவருக்கு வாயை திறக்கிறார். இப்போ ஒருத்தன் சொல்றான், நீ என்ன பாவம் பண்ணியோ தெரியல, அதனால்தான் அவனுக்கு இப்ப தண்டனை கொடுத்துருக்காரு, தப்பே இல்லைன்றான். ஒருத்தன் சொல்றாரு, நீ சும்மா இருப்பா, அவன் எந்த தப்பு பண்ணல, நீ சும்மா இரு. ஆனா அவன் அதட்டினாரா, கல்லன். 2 பேரும் கல்லன் தான். ஒரு கல்லன் சொல்றான், ஆண்டவரே இன்றைக்கு நீங்க எங்க ராஜ்யத்திலே போகும்போது என்னை நினைத்து போகுதுப்பா. அந்த வார்த்தையை கேட்டு அது கேட்கும்போது நல்லா இருக்குல்ல வந்து ஸ்தோத்திரம். இதுதான் பைபிள்ல கூட ஒரு மனுஷன் இருக்காரு யோசேப்புன்னு சொல்லிட்டு. யோசேப்பு ஜெயில உட்கார்ந்துருக்கான். இப்போ வந்து அங்க 2 பேர் வராங்க. அங்க வந்து இந்த ராஜாக்கு பானை பாத்திரக்காரன் என்ன பண்றாங்க, அங்க வந்து 2 பேர் வராங்க. வந்தாங்க அவங்க 2 பேரும் கனவு காண்றாங்க வந்து. அப்போ யோசேப்பு சொல்றான், நாளைக்கு உன் தலையை வெட்டி ராஜான்னு சொல்லுவான். ஒருத்தன் சொல்லுவாரு, உன்னா ராஜா அவனை உயர்த்துவாரு, அவர் பக்கத்துலயே வச்சிருப்பாரு, அவன் என்ன பண்ணி வந்து அங்க போகும்போது என்ன நினைச்சுக்கோ, என்ன எப்படியா வெளியே கொண்டு வான்னு சொல்லுவான். ஆனா அவன் நினைக்கவே மாட்டான். ஆனா இங்க ஆண்டவர் கிட்ட இவன் சொல்றான், அடுத்த இவன் இறங்கி போயிட்டு நீதிமான ஆக்க முடியாது. இப்போ இந்த அவள் தான் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் கல்லனை குதிரை கூட்டாங்க, அவனை இப்ப சாவடிக்க போறாங்க, அவனுக்கு அடிச்சாங்க திருவிழா, இப்போ சாவ போறான். இப்போ வந்து இப்போ அவன் சொல்றான் ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே இன்றைக்கு நீ ஒரு ஆச்சரியத்துல என்ன பண்ணுங்க, என்ன வந்து நினைவு கூறு. ஆண்டவர் நைட்டு ஃபுல்லா பேசல, காலைல ஃபுல்லா பேசல, இன்னைக்கு மத்தியானம் ஆக போகுது. இப்போ வந்து அப்போ கூட ஆண்டவர் பேசாம தான் இருந்தாரு. இந்த கல்லன் வார்த்தை கேட்டு ஒண்ணு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு என்னோட கூட நீயும் பரதேசில இருப்பாயின்னு சொல்லி. அல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுக்கிறாரு. அவனுக்கு வந்து ஸ்தோத்திரம். அவன் சொன்ன வார்த்தை ஆண்டவர் கேட்கிற கனம் பண்றாரு. இன்னைக்கு அப்படித்தாங்க நம்ம சொல்ற எல்லா ஜபங்களும்
நம்ம சொல்ற எல்லா வார்த்தைகளும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கேட்கிறாருங்க. அல்லேலூயா. அவர் நம்ம பதில் தர நம்ம ஆண்டவர் நாளைக்கு எப்படி கல்லனுக்கு பதில் கொடுத்தாரோ அதே போல ஆண்டவர் உங்களுக்கும் பதில் கொடுப்பார். கர்த்தர் நம்மை நினைத்தருளுவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்தருளுவார். மூணாவதாக பார்க்கும்போது அங்க சொல்றாரு இல்லையா, ஸ்திரீயே அதோ உன் மகன் சொல்றாரு. அதே மாதிரி சீசன்பா சொல்றாரு, அதோ உன் தாயின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் யோவான் இப்ப அங்க இருக்காரு கீழே. உலகத்துல நமக்கு எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரும் நம்ம சொல்ல மாட்டோம். எல்லா விஷயங்களையும் வந்து நமக்கு பிடிச்சமானவங்க நம்பிக்குரியவங்க நம்ம எல்லா விஷயம் சொல்லுவோம். ஏன்னா இவன் நம்பலாம், இவன் யாருக்குன்னு சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்லுவோம் வந்து. அப்போ அன்னைக்கு 12 பேர் அங்க இருந்தா கூட ஆண்டவருக்கு ஒரு விஷயம் என்னன்னா, யோவானுக்கு நல்லாவே தெரியும் வந்து. என்ன விஷயம்? இவன் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் கூட பொறுப்பா செய்வான். அல்லேலூயா. பொறுப்பா செய்வான். பொறுப்பு வரணும்னா ஃபர்ஸ்ட் தெரியுமா, அங்க அன்பு இருக்கணும். ஃபர்ஸ்ட் அன்பு இருந்தாதாங்க எந்த விஷயமே செய்ய முடியும். இப்ப வீட்டுல பாருங்க, நீங்க ஒரு சாப்பாடு செஞ்சு போனா கூட அன்பு தான் செய்ய முடியும். நம்ம சொல்றோம், யாராவது கூட்டு வரோம், ஒரு ஊழியக்காரனை வீட்டுக்கு நான் கூட்டு போறேன், எங்க வீட்டுக்கு நான் சொல்றேன், கீர்த்திக்கிட்ட போயிட்டு 2 பாஸ்டங்க வராங்க, அம்மா சாப்பாடு கொஞ்சம் செய்ய சொன்னோம். என்ன பண்ணுவாங்க? சில நேரத்துல வந்து செய்வாங்க. செஞ்சு என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு போடும்போது டபா டபா வைப்பாங்க. உட்கார்ந்து இருப்போம். டப் டப் அந்த பாசங்க மூஞ்சி பார்ப்பாங்க. ஏன்? அங்க என்ன இல்ல? கடமை செஞ்சாங்க தவிர அங்க என்ன இல்லைங்க? அன்பு இல்ல. அன்பு இல்லாத போது அங்க நீ பாயசம் வச்சாலும் சரி, நீ வந்து கறி வச்சாலும் கூட நம்ம சாப்பிட முடியாது. ஏன்னா அங்க உனக்கு என்ன இல்லை? அங்க இருந்து அந்த அன்பு இல்லாதனால அங்க நம்ம சாப்பிட முடியாது நம்மளால வந்து. அதனால அன்பான சீசன் யோவான் யாருன்னா வந்து ஆண்டவருடைய மார்பிலே அப்படியே படுத்திருக்கிற ஒரு சீசன். பாத்தீங்களா? நம்ம அனுபவம் அப்படிதாங்க இருக்கணும். இயேசு நான் எப்படி இப்போ 2 பேரும் வந்து இயேசு நானும் அப்படிதாங்க இருக்கும். யோவான் மாதிரி நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இயேசு உங்களை நம்பணும். ஒரு பொறுப்பு கொடுத்தா நீங்க செய்வீங்க சொல்லிட்டு உங்களை நம்பணும். நான் நம்பணும் ஆண்டவர் அந்த ஒரு பொறுப்பு கொடுத்தா வந்து. இந்த 11 பேர் மாதிரி கிடையாது. யோவான் ஒரு விசேஷமானவன். அல்லேலூயா. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, இவன் மட்டும் எங்கேயும் ஓடி போல. சொன்னான், ஆண்டவரே எல்லாரும் ஓடி போயிட்டா கூட நான் மட்டும் ஓடி போக மாட்டேன் ஆண்டவரே. நான் சத்தாலும் சாவேன் தவிர உங்க வீட்டு ஓடி போமான்னு சொன்னேன். 5 நிமிஷத்துக்கு என்ன பண்ணிட்டேன், அவன் தான் ஃபர்ஸ்ட் ஓடி போனா வந்து. எனக்கு அப்படித்தாங்க சொல்லுவாங்க எல்லாரும். நம்ம சுத்திக்கிறவங்கள நான் இருப்பாப்பா, நான் இருக்கேன் அவன் கூட, ஏன் பயப்படுறேன்? அவன் தான் ஃபர்ஸ்டே ஓடுவான் ஒரு பிரச்சனை வந்தவான்னு. அதே மாதிரி யோவானுக்கு சொல்றாரு, என் அம்மா என்ன பண்ணி வந்து மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மற்ற பசங்க இருந்தாங்க. அப்புறம் இயேசுக்கு பிறகு மற்ற பசங்க பிறந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு யாருக்கிட்ட சொல்லல வந்து. யோவானை பார்த்து சொல்றாரு, நீ எங்க அம்மாவை என்ன பண்ணு பார்த்து சொல்ல, தாயே இனிமேல் யாரும் மகன், இவன் தான் யோவான் தான் மகன். இந்த மாதிரி அவன் பார்த்துப்பான். அவன் கூட அன்று முதல் யோவான் தன்னிடம் சேர்த்து கொண்டானா தன் தாய். ஒரு பொறுப்புள்ள ஆண்டவர் தான் மரிக்கும் போது கூட என்ன செய்யணுமோ அதை செஞ்சு போறாங்க. அதே போல ஆண்டவர் பிள்ளைங்க அப்படித்தாங்க இருக்கணும். ஏதோ நம்ம மட்டும் ஜாலியா வாழ்ந்து போனோம், நம்ம போனா கூட பின்னாடி நம்ம பசங்க மனைவி கணவனும் யார் இருந்தாலும் கூட அவங்க நல்லா வாழ்றதுக்கு நம்ம என்ன முடியுமோ நம்ம செய்யணும். நம்ம இருக்கும்போதும் சரி, நம்ம சபை உலகத்துக்கு போகும்போது சரி, நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்.